அன்பர்களை ரொட்டின்ச்சி நல்லது விரும்பும் முருகானந்தன் ஜெய்பினி சேனலுக்காக பாருங்கள். திருப்பூர் வந்து எப்போவுமே நல்ல வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு 80% இருக்குங்க. ஆனால் ஒரு 20% பார்த்தீங்கன்னா தப்பாக திருப்பூரினுடைய அந்த இதை யூஸ் பண்ணி திருப்பூரை கெடுக்கிறக்கிட்டே சில பேர் வந்துடுறாங்க. பாசி ட்ரேடிங்கு, இந்த 7 ஸ்டாரு, இந்த மாதிரி இந்த 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 ஈமு கோழி அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்க வந்து மிஸ்டர் வாசுதேவன் அப்படிங்கிறவர் கூல் கிங் எலக்ட்ரானிக்ஸ். பார்த்துங்க அவரை அப்படியே விஜயமலையா பார்த்த மாதிரி பார்த்தீங்களா. இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்காருங்க. பாருங்கள் அதாவது திருப்பூருக்கு வந்து அதிகபட்சம் கோன் வைண்டிங் மிஷின் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு 10-15 மிஷின் இருந்தாவே ஜாஸ்தி, அதுக்கே வேலையில்லை. இவர் கிட்டத்தட்ட ஒரு 300-400 மிஷின் விற்றுருப்பார் போல் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நூல் வேற கொடுத்து நானே நீங்கள் ஓட்டி கொடுங்க, நான் அதுக்கு பணம் தர்றேன்னு சொல்லி யூடியூப்பில் விளம்பரம் போட்டு பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாடு முழுசும் ஒரு 200-300 பேரை காலி பண்ணிட்டாரு பாருங்க. எல்லாம் வந்து இப்போது கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதாவது எல்லாம் தொகையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி வர மாட்டிருக்குதுங்க. ஐயா சாமி வாசுதேவன், ஹலோ வாசுதேவன், ஏயா திருப்பூர் பேரை கெடுக்கிறீங்க? திருப்பூர் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் நாங்கள் எல்லாம் நல்லபடியாக வியாபாரம் பண்ணிருக்கோம். நானெல்லாம் 35 வருஷமாக திருப்பூரில் இருக்கேன். நீயும் வட்டிக்கு வாங்கி சென்னையிலேருந்து வரம்பா. ஏப்பா எத்தனை ட்ரிப் வருவாங்கப்பா? எத்தனை ட்ரிப்பு? இங்க பாருங்க வாசுதேவன், பின்னாடி ஆளுங்களை வச்சிருக்கியா நீ? வாசுதேவன் ஒரு பதில் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. வாசுதேவன், நீங்க வந்து எந்த கட்சியா வேணா ஓட்டு போடுங்க. நீங்க ராஜீவ் காந்தியா என்ன, நீங்க அவருக்கு மேல என்ன பதில் சொல்றா? நீங்க ராகுல் காந்தி கட்சி, உங்க கட்சியே திருட்டு கட்சி தான். அதான் நீங்க முடிஞ்சே போயிட்டீங்க. நாடு முழுசும் நீங்க முடிஞ்சே போயாச்சு. ஆனாலும் அதான் எல்லா திருட்டு பயிலும் உங்க கட்சியில் தான் சார் இருக்காங்க. கன்றாவி சார். இங்கே பாருங்கள், மரியாதையாக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அதிகபட்சம் ஒரு மாதம் உங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டு நீங்கள் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. அப்படி அப்படின்னு என்ன அடுத்தவங்க காசில் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். பிச்சை எடுத்து பிழைச்சிடலாம் வாசுதேவன். நடு ரோட்டில் பிச்சை எடுத்து பிழைக்கலாம். இப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பூர் பேரை கெடுக்காதீங்க ப்ளீஸ். விடமாட்டோம். இப்போ பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி உள்ளே வந்துருச்சு. விடவே மாட்டோம். கதம்.